மாறி இன்னொரு கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் வர சமயம் அந்த பாலிசி சேஞ்சஸ் கூட வாரது உண்டு. பழைய கவர்மெண்ட்ஸ் பாலிசி தூக்கி தூரப்பட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி பாலிசியில இருக்காது. பட் வேற இன் தமிழ்நாடு வி ஹேவ் எ ஸ்டேபிள் பாலிசி இன்னும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய கவர்மெண்ட்ஸ் இப்போ ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்முடைய பிரசிடண்ட் கவர்மெண்ட் நம்முடைய ஹானரபிள் சிஎம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதாவது சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து இருக்கவே கூடாது, ஜெண்டர் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ரைட் ஃப்ரம் பிளானிங் டு டில் எக்ஸிகியூஷன் ஆஃப் திங்ஸ் மாதிரி சொல்லிடுது. இது வந்து ஒரு ஆடட் வேல்யூவா நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல இன்க்ளூசிவிட்டி இருந்தனாலையும், அதே மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ல தமிழ்நாட்டில் நீண்ட காலமா ஒரு இன்க்ளூசிவிட்டி இருந்தனால இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் விமன் வந்து 72% போயிருக்கு. நீங்க வந்து வேறஸ் நம்ம நேஷனல் ஆவரேஜ் வந்து 24.1% தான். நீங்க இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் விமன் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு 24.1. பட் தமிழ்நாடு இட் இஸ் கிராஸ் 72. அப்ப நம்ம வந்து உலகம் பூரா தமிழ்நாடு மாடல் தான் சொல்லணுமே தவிர வேற குஜராத் மாடல்னா வேற யூபி மாடல்லாம் சொல்லுவதற்கு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்முடைய ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ். அதுல வந்து நிச்சயமாக நேற்று இன்று நாளைன்னு பார்த்தோம்னா, நேற்றைக்கு நமக்கு இருந்ததை விட நம்ம வந்து இப்ப நல்ல பெட்டர் பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இந்த வருகின்ற காலகட்டம் நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஐடி செக்டாருக்குள்ளேயே நம்ம எப்படி இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு புதுசா நம்ம வந்து தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப், ஐடி இந்தியா ஹப் வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். இது வறட்சிமை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை அடையும். நன்றி சார். ஆக்சுவலா இந்த நேற்று இன்று நாளை ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு கண் முன்னாடி ஒரு படம் போல எங்களுக்கு தெரியுது. ஸோ இப்ப இணைந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா அதிக பேர் கலந்துருக்கிறது வந்து அவர் டீம்ஸ்ன்னு சொல்லி அதை பத்தி பேசுறதுக்காக செந்தில் மனோகரன் அவரையும் யுவராஜ் அவர்களையும் வெல்கம் பண்றேன். So good evening or good morning to everyone based on wherever you joined the call from. Welcome to today's session. It's a pleasure to invite through Manoj Thangaraj, IT Minister, Government of Tamil Nadu. He has vision to drive $100 trillion economy. He is with us now. So Teams was launched in 2021 with a group of Tamil entrepreneurs to mentor, collaborate, succeed and thrive. So I am proud to say it's grown to 300 plus entrepreneurs with combined revenue of $2 billion and employed by 50,000 employees across globe. Thank you everyone to join the call today. So I'm passing to host. Thank you. Thank you. I'm welcoming you through Manoj Thangaraj sir. So we can collaborate and work together every aspects of $1 trillion economy and with collaboration with our Tamil entrepreneurs across globe. I'm passing to host Vishwa. Take care. Yeah. Eva, you want to say a few words, Eva?
வருக வருக என ஐடி மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடை அழைப்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்வு கொள்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் பல பகுதிகளில் இருந்து குழுமியிருக்கிறோம். வெகு சில பேர் இந்தியா அல்லாமல் மற்ற கண்ட்ரியிலிருந்தும் ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இருக்க வேலை பளுக்கு இடையில் நீங்கள் இங்கு வந்து உங்களுடைய தொலைநோக்கு பார்வையும் தமிழ்நாட்டு அரசின் அடுத்த 5 ஆண்டு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்களையும் இங்கு அழகாக எடுத்துரைத்தீர்கள். நாங்கள் அவற்றின் சார்பாக உங்களை மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட சுமார் 200+ தொழில் அதிபர்கள் இங்கு குழுமியுள்ளார்கள். கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் அதை நெருங்கி கொண்டிருக்கிறது வர்த்தகம். நாங்கள் மென்மேலும் வளர உங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஆதரவும் அன்பும் தேவைப்படுகிறது. எங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் நாங்கள் என்ன செய்வோம், அடுத்தது என்னென்ன நாங்கள்லாம் அதை நோக்கி ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செயல்படுவோம் என்று நாங்கள் எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். வருக வருக. வணக்கம். பேக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ. ஓகே, நன்றி. தேங்க்ஸ் டு செந்தில் அண்ட் யுவா. சார், நாங்க இப்போ இந்த உலகம் முழுக்க கலந்து இப்ப ஓரளவு உங்களுக்கு நாங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ டெக் ஆண்டர்பிரனர்ஸ் தான் இதுல மேஜர். இதுலயும் தமிழ் டெக் ஆண்டர்பிரனர்ஸ் இவங்க தான் நம்ம இருக்கிறோம், எல்லாருமே இதெல்லாம் இருக்கிறோம். ஸோ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடி இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து, ஸ்கீம்ஸ்ல இருந்து, இருக்கிற ட்ரீம்ஸ்ல இருந்து இந்த டெக் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பர்டிகுலரா நான் ரெசிடென்ட் தமிழ்னு சொல்லப்படுகிற வெளிநாடு வாழ் தமிழ் தொழில் முனைவோர், அதுவும் பர்டிகுலரா டெக்னாலஜி தொழில் முனைவோருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? Oh, so unmute ministers, Vishwa, unmute. விஸ்வா அன்மியூட் பண்ணுங்க சாருடைய இது. ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஷிஃப்ட் வந்து வெகு விரைவில் வரப்போகுது. அது என்னன்னா, இப்ப நீங்க வந்து இதுவரையிலும் நம்ம இந்தியால இருந்து வந்து எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றது, எப்படி நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வேலை வாங்க முடியும், இந்த ஆங்கிள் மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் பீப்புள் பீங்க ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். அதுக்கு வந்து தான் நிறைய பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ டேட்டா பாலிசி, டேட்டா சென்டர் பாலிசி, ஃபின்டெக் பாலிசி, இப்போ R&D பாலிசி, இப்படி நிறைய பாலிசிஸ் வந்து இந்த 1.5 வருஷத்துல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 2வது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 24th பிளேஸ்ல இருந்து இப்போ இட் ஹஸ் கம் டு 3rd பிளேஸ். அப்போ இது ஒரு பக்கம். அது மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 6,15,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்ட் ஏரியா நாங்கள் வந்து லீஸ் அவுட் பண்ண போகிறோம். அது பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்சிட்டது. இதே மாதிரி நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம கம்பெனிஸ் அகாமடேட் பண்ண. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஐடி மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸில் நான் வந்து ஒரு புதியதாக ஒரு கதையை நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் வந்து 140 crore பீப்புள் ஆர் லிவிங், மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு வந்துருக்கு. இதை வந்து எப்படி பாசிட்டிவாக பார்க்குறது, நெகட்டிவ் பார்க்குறது தெரியல. பட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து ஓவர் பாப்புலேட்டட். பட் எனிவே நம்ம அதை பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுத்தோம்னா, இந்தியா ஆஸ் எ கன்சியூமர் ஃபார் ஐடி
இதை வந்து இதுவரை யாரும் திங்க் பண்ணவே இல்லை, யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. அப்ப நான் முதல் முறையா அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுன நேரத்துல அவங்க எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னன்னா, வேர்ல்டுல உள்ள 1/5 ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லிவிங் இன் இந்தியா. இந்த 1/5 ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வெதர் தே ஹாவ் ப்ராப்பர் அக்சஸ் டு டெக்னாலஜி டு என்ஹான்ஸ் த பெட்டர்மெண்ட் ஆஃப் their லைஃப் அண்ட் லைவ்லிஹுட். இந்த ஆன்சர் வந்து இஸ் a blank no. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இப்ப நேற்றைக்கு கூட yesterday I had an interaction with the Chief Justice of Tamil Nadu along with the former Chief Justice of India. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேஷன் என்ன நடந்துருது. இப்போ அப்கோர்ஸ் நம்ம சில ஸ்டேட்ஸ்ல நம்ம தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபைலிங் ஆஃப் கேசஸ் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். பேண்டமிக் வர சமயத்துல ஆன்லைன்ல வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியலாம் பண்ணுது. பட் ஈவன் தென் a long way to go. நீங்க போலீசிங் பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து ஒண்ணுமே இல்லை. பழைய மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம போலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்யூஸ்ட பிடிக்கிறது, அவனை அடிக்கிறது, அப்படி பண்ணது இப்படி பண்ணது பண்ண முடியாது. எவ்வளவு ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதோட அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு கிராமத்துக்கு பண்ணீங்கன்னா அங்கதான் அக்ரிகல்ச்சர் இருக்கும். அவனுக்கு வந்து டெக்னாலஜி இப்படி கிடைச்சிருக்கும், ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஈவன் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி கூட நம்ம கனெக்டிவிட்டி இன்னும் வந்து ஏற்படுத்த முடியல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார் வைஸ் நீங்க வந்து there is a tremendous potential for India being ஒரு கன்சியூமர் ஆஃப் ICT. இது வந்து இதுவரையிலும் பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட். முதல் முறையா நான் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு நேஷனல் லெவல்ல பேசி விட்டேன். அதுக்கப்புறம் இட் இஸ் கெய்னிங் மொமெண்டம். இப்போ நாங்கள் வந்து we have started talking about this everywhere. இப்போ யூமேஜின் கான்ஃபரன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம we have proposed a conference to conduct by 23rd of March to 25th of March. அது நாங்கள் we are trying to bring it as ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ல ரொம்ப அழகா கொண்டாந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் அதை உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். இப்போ நான் இன்விடேஷன் சொல்ல அதில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ்ல நாங்கள் வந்து 3 விஷயத்தை நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் $1 trillion எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ணுவதற்கான ஒரு சூழல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றது, இங்கே இருக்கக்கூடிய டேலண்ட் பூல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவது, அது போன்று உங்களை மாதிரி டயஸ்போரா பீப்புள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து சிச்சுவேஷன்ஸை காட்டி நீங்கள் வந்து இங்கே வரக்கூடிய எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, இந்த ஐடி எக்கோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம வந்து we are trying to bring in a common platform to leverage their potentials for collaborations, coordinations, whatever it is, partnerships. இதை நீ எப்படி பண்ண முடியும்ன்றதை நம்ம பார்க்கோம். அந்த தேர்டு விஷயம் வந்து நான் சொன்ன விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து நீங்க வந்து ஐடியை நீங்க வந்து லிவரேஜ் பண்ணணும், நீங்க எப்படி நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா how you are going to provide access to common man for the betterment of his life and livelihood. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்ததை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல போறோம். ஸோ இது வந்து இந்த தேர்டு அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கான்ஃபரன்ஸ்லயும் பார்த்துருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதை பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க தமிழ் டயஸ்போரா எடுத்துட்டீங்கன்னா நீங்க வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க சர்வீஸ் ப்ரொவைடரா பல்வேறு நாடுகள்ல பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கு. இப்போ இது இங்க இருந்து எவ்வளவோ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த இடம் வந்து நாங்க 3வது லெவலுக்கு எலிவேட் ஆகியிருக்கோம். நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1,76,000 கோடி. அது அவ்வளவு பெரிய அமௌண்ட், சச் ஹியூஜ் அமௌண்ட். 1,76,000 crore சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் என்பது ஒரு மிகப்பெரிய வால்யூ. அப்படி வந்து நம்ம நேஷனல் லெவல்ல தேர்டு பொசிஷன் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அப்படி இருந்தா கூட இங்க டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா மோசமா இருக்கு. அதுதான் என்னுடைய கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விசிட்டிங் சம் ஃபாரின் கண்ட்ரி, நான் அங்கே போயிட்டு வந்து எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஒண்டர்ஃபுல், நம்ம யுவர் பீப்புள் ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், டெக்னாலஜி இஸ் இன் பிளேஸ், ஆட்டோமேஷன் ஹேப்பன். வாட் இஸ் யூஸ் ஃபார் மீ? நம்ம மக்கள் வந்து ஸ்டில் என்னது அதே கஷ்டத்துல இருக்கான், அக்சஸ் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொத்தனார், ஒரு மேசன், அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து
He may be proud that I am constructing so many houses for so many people, palaces and things like that. But what about his life? He is still in the hurt. அப்ப அது வந்து ஒன்றும் பெரிய பெருமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சோசியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆளு. ஒரு சின்ன வயசுல நான் ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்து வளர்ந்தவன். ஸோ வாட் இஸ் டு மை பீப்புள், வெதர் தேர் லைஃப் ஹஸ் கம் அப் இன் த வே தட் வி கேன் கம்பேர் டு த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னா இட்ஸ் இல்லை. அப்ப இதுல வந்து நீங்க டயஸ்போரா பீப்புள் கேன் கான்ட்ரிபியூட் இன் திஸ் இன்னொரு ஏரியா சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து நான் மட்டும் இல்ல, any minister or any person from India, when they come, they will talk about the first thing. நீங்க வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, இங்க வச்சு பிசினஸ் பண்ணுங்க, இட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ், நாங்க we will provide all sorts of help ன்னு சொல்லும். அதனால இப்ப எல்லாருமே அந்த அங்க கம்பெனிஸ் வச்சிருக்கக்கூடிய ஆளு மேன் பவர் அண்ட் அதர் திங்ஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கையில் எடுத்துக்கிட்டு they are coming and establishing here. நான் என்னன்னா you can try with the second thing also, because there is huge potential. 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. அப்போ இந்த 140 crore பீப்புளுக்கும் நம்ம வந்து ப்ராப்பரா இத டிஜிட்டலைசேஷனை கொண்டு வந்தோம்னா, ஆட்டோமேஷனை கொண்டு வந்தோம்னா, how much will be the potential for proper business in India? இது நம்ம வந்து கண்டிப்பா வண்டர்ஃபுல், நன்றி. நீங்க ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கீங்க. இந்தியா as a customer or இந்தியன் பாப்புலேஷன் as a customer. ஸோ அப்படி பார்க்கும்போது காந்தி சொன்ன the real India lives in villageன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அதிகமா பேசப்படாத இன்னொரு பொருள் வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 டவுன்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் சிட்டிஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, டயர் 2 அண்ட் டயர் 3. இதை பத்தி நீங்க ரீசெண்ட் டைம்ஸா உங்களோட இன்டர்வியூஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் இல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் அதை நோக்கியே இருக்குது. ஏன்னா நீங்க அதிகமா சென்னையை பத்தி பேசுறதை விட நாங்குநேரி பத்தியும் மதுரைக்கு பக்கத்துல தூத்துக்குடி பக்கத்துல அப்படின்னு சொல்லிதான் அந்த ஐடி பார்க்ஸ் பத்தி பேசுறீங்க. ஸோ அதுல இன்னொரு துணை கேள்வி, யூஸ்வலா வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், பட் எம்என்சி மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஊர்ல வேணா டெவலப் பண்ணிட முடியும். ஸோ ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 10 சீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி டயர் 2 டயர் 3ல என்ன இருக்கு ஒண்ணு அப்படின்னு கேட்க விரும்புறேன். Vishwa, someone has to unmute. எஸ். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில எப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில நமக்கு வந்து நீங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்ண முடியும், சேம் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூ கேன் என்ஜாய் இன் த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ். Let us start one by one. If you take for example the talent. Talent is the place where we are showcasing that you come to Tamil Nadu so that you will get a lot of talented manpower. இப்போ இந்த டேலண்ட் மேன்பவர் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வந்து மெயின்லி ஃப்ரம் த ரூரல் ஏரியாஸ். நீங்கள் ஃப்ரம் நாகர்கோயிலேருந்து நீங்கள் சென்னை வரை வந்தீங்கன்னா, எந்த டயர் 2 டயர் 3 சிட்டிலையும் உங்களுக்கு ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் ஐடி டேலண்ட் வந்து கிடைக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காலேஜஸையும் எங்களுடைய ஐசிடி அகாடமியினுடைய மெம்பர் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து எல்லாத்துலேயுமே வந்து டீப் டெக்னாலஜிஸ், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பற்றி பயங்கரமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்கல்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இப்போ கம்பெனி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட பண்ணி கொடுக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு 1000 மேன் பவர் தேவை, அவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் வேணும்னா we are preparing a curriculum accordingly and we are training them. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இயர்ல வந்து நாங்கள் வந்து we are collaborating with reputed education institutions and we are starting center of excellences. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஐடிஎன்டி ஹப் வந்து சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக டீப் டெக்னாலஜிஸும் இன்னோவேஷன்ஸையும் மோட்டிவேட் பண்ணுவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் எடுக்குது. அப்போ டேலண்ட் சைடு இஸ் ஓகே.
இன்னைக்கு Tier 2, Tier 3ல டேலண்ட்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. தென் கம்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோடு கனெக்டிவிட்டி, இல்லை ரயில் கனெக்டிவிட்டி, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, இது எதுவுமே நமக்கு குறை சொல்லும்படியா இல்லை. இப்போ சவுத்தில் வந்து தூத்துக்குடி, திருவனந்தபுரம், நம்முடைய மதுரை, திருச்சி, இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அப்படியே நமக்கு அந்த சான்சஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்குது. ரயில் கனெக்டிவிட்டி பக்கவாக நமக்கு இருக்குது. போர்ட்டும் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. அப்போ இந்த இது எல்லாமே ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அது கூட இப்போ நீங்கள் கம்ப்ளீட் ரூரலும் கொடுக்கணும்னு தான் நம்ம இப்போ இந்த டிரான்ஸ்நெட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 6 monthsல அது வந்து அது ஃபுல் ஃப்ளட்ஜில் அது நிறைவேறிடும். அப்படி வரைச்சுமையும் ஆல் த வில்லேஜஸ் பஞ்சாயத்து, நீங்கள் 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. த ரிமோட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு வில் கெட் எ ப்ராப்பர் கனெக்டிவிட்டி. அப்போ உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்லே உங்களுக்கு போயிடும். செகண்ட், இந்த அடுத்த மேஜர் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இது நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஸ்பேஸ் இன் சென்னை ஹவு மச் இட் வில் காஸ்ட். அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்தால் ரிடக்ஷன் பாதி ஆயிடும். அதுக்கடுத்து நீங்கள் அதை தாண்டி உள்ள இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிடக்ஷன் ஆகிடும். அதே மாதிரி சேலரி காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் 50,000 கொடுத்தா ஒரு ஸ்டாஃப் ஹாப்பியாக இருக்குன்னா, அதே இது நீங்கள் Tier 2, Tier 3 வந்தீங்கன்னா ஒரு 30,000 கொடுத்தா they will be happy. அதுக்கு ரீசன் என்னன்னா, he can live with his family. There is no need for getting a room for rent for stay. They can have a proper social life with their family and ஃபுட்டு, இது எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ அவங்க காஸ்ட் லிவிங்கும் குறைஞ்சிருது, அந்த சோஷியல் ப்ரெஷர்ஸும் இல்லாமல் போகுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு ப்ராப்பர். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து குஜராத்தில் பார்க்க முடியுமானா முடியாது, மகாராஷ்டிராவில் பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அங்கே வந்து எஜுகேஷன் டைவர்சிஃபை ஆகலை. நம்ம தமிழ்நாட்டுடைய இதே வந்து பிகாஸ் ஆஃப் த டிராவிடியன் ரூல். இந்த டிராவிடியன் ரூல் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, டேலண்ட் வந்து டைவர்சிஃபை, ஜிடிபி வந்து டைவர்சிஃபை. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட டோட்டல் ஜிடிபியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை மும்பையினோட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதனால மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மும்பையில் நீங்கள் வந்து கோடி கோடியாக கொட்டக்கூடிய இடங்களை பார்க்க முடியும். பட் கிராமத்தில் ஸ்டார்வேஷன் டெத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கோம், ஹங்கர்னால பயங்கர பிரச்சனை இருக்கும், மேல்நியூட்ரிஷன் ஹை லெவலில் இருக்கு. குஜராத்தில் சேம் கேஸ் தான். யூபி வந்து சொல்லவே வேண்டாம், பரிதாபம். அப்போ இதுதான் அங்குள்ள ரியல் விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டை அப்படி சொல்லவே முடியாது. இந்த ஸ்டார்வேஷன் டெத்து நடந்தது, ஹங்கரில் ஃபேமிலிஸ் இருக்குன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். படிக்காத பிள்ளை இருக்கு, நீங்கள் எந்த வில்லேஜ் போனாலும் ஸ்கூல் இருக்கும், எந்த தாலுக்கு போனாலும் காலேஜ் இருக்கும், எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் பிரைவேட்டோ அல்லது கவர்மெண்ட்டோ யூனிவர்சிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு நமக்கு கடப்பட்டது. இது வந்து இந்த டிராவிடியன் ரூல்னால இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் திங் தான் நம்மளை கொண்டது. அப்போ இது இன்னும் வந்து டெவலப் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு. அப்படி வரைச்சு நீங்கள் there are enough scope and possibilities. Anyone who thinks of investing in Tamil Nadu can go to the Tier 2, Tier 3 cities. And the government is committed. ஏன்னா ideologically நாங்கள் what we believe in providing rural urban facilities in the rural areas. That is our one of the idea that the party is having, and we all believe in that. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு அந்த Tier 2, Tier 3க்கான ஒரு முக்கியத்துவத்தையும் அதோட அவைலபிலிட்டியும் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு மத்தியில நான் சொன்ன மாதிரி we are all a big team of people. அதுல ராஜ் சேதுராமன் இப்போ உங்களுக்கு அவரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அவர் 2 கேள்விகள் கேட்பாரு. ஓவர் டு ராஜ் சேதுராமன். Thank you so much, Vishwa. Honorable Minister, it's my pleasure and this community's pleasure to have you here with you all today. And thank you so much again for all such invaluable insights what you already offered. Just a 10 seconds introduction about myself. My name is Raj Sethuraman and I'm the Chief Product and Technology Officer here at Finway, and we are a software company primarily focused on delivering software for the financial collection process. And our product is used by
many industries like healthcare, government, and third-party collection industries in the United States, sir. So that's me. And I also went to Annamalai University to earn my bachelor's degree in electronics and instrumentation. So I saw you also from Annamalai University. So a great privilege. With that, Honorable Minister, I have two questions. The first question is around infrastructure. You talked about infrastructure, but if you see in the recent years, a lot of people are migrating from north to Chennai. And the Chennai is getting crowded in terms of traffic, infrastructure, and so many other challenges. With all the challenges, what's your focus and priorities to ensure that you offer the right infrastructure for IT sector, and how you persuade the government to achieve your goals, sir? I'll appreciate your answer here. That's my first question. Sir, migration is inevitable. And so for example, why people are coming down to Chennai? The right answer is we are bringing in a lot of investments now. So lot of companies, say for example, the recent times Amazon has come and established, Nielsen IQ has come and established, and so many data centers are coming, and large companies are coming, the data center field also. Sure. So there is good scope for people coming to Chennai getting job. So anyway, now the present government is focusing to put all our people in the thing, not like in the previous time whether it was open to the North Indians to come and occupy. But now we are insisting to give some priority for the Tamil people, so that the recent survey conducted by us shows that nearly 87% of the employees are from Tamil Nadu. So that's a great thing now we can see. But as I told you earlier, it is inevitable. Anyway, people will come from here, people will go from here. All these things are happening. But at the same time, say for example, in Madurai, this time the record growth is 30%. IT growth is 30%. It's we cannot simply even imagine about it. 30% of growth in 1.5 years. It is such a tremendous growth. And in Coimbatore, it is 20% growth. Coimbatore already it has a very huge base for industries to come and flourish. And now it has increased. It is developing with a 20% of growth rate. Nice. So it's a very big achievement. So, for example, now for the after me becoming the minister, I'm going to all the districts and having interactions with the entrepreneurs, whether he's a small entrepreneur or a big entrepreneur. I'm not bothered. We are interacting with them, so then we will be able to bring in policies, and we can bring in schemes according to the requirement of the people who are involved. So I can see a huge potential in terms of both what we can say entrepreneurship in one side, the innovative mindset and creativity of the students we have. So all these things are what I can say. It's an asset that we are having, and we have to use it in the right way. So now, say for example, now we are trying to provide spaces, as Vishwa asked me, how you'll be able to provide the spaces for people who are coming here. Right. I can tell you 100 examples where in the past 1 year we have accommodated so many people even from other countries, our friends. Because there are a lot of possibility in terms of already existing infrastructure. Certain colleges, they have constructed huge buildings, but not fully occupied. Now, I am strategizing in such a way that we'll be able to accommodate people who require small amount of places. Because we have a lot of collaborations with the existing education institutions in talent building, as well as now we are going to focus on providing basic infrastructures and establishing research institutions and center of excellences with the help of the education institution. So I hope anyone who comes and lands up in Tamil Nadu with an idea of investing in something, whatever it is, huge or less, or in their own land building or that, or they need a facility which is ready to occupy,
the government is ready to facilitate and we are ready to help them in all ways. That is quite possible. Yeah. So, Yeah, sorry. so to have a proper control over urbanization is not going to happen immediately. It can only happen through a process oriented approach, because when we talk about urbanization, we need to look at the other side, that how we are going to provide facilities for the rural areas. So that approach is there, and all the districts, lot of infrastructure activities and other facilities are happening with the new government. So I can assure you there'll be a proper what we say balance, I can say, very soon. And with regard to Chennai, there is nothing to worry about, because the railway, metro railway project is underway. A lot of other initiatives are being taken to control the traffic and everything. And when compared to Bangalore or any other state, we have better systems in place in Chennai. And as I told you, now we are thinking of automating the traffic kind of thing. And of course, I would say that there is no established proof in India where a city or a town or something that is fully automated. Right. And now the IT department is trying, and I am sending a proposal to the ministry to see at least some areas are automated fully. If those things, if we are able to put those things in place, really there will be a solution for all these problems. And the government is seriously looking into that. Very good. Sir, I think this is so insightful, because you are talking about the check and balances between the corporate, right? The big cities like Chennai, the tier 1 and all the tier 2, tier 3. So this is game changing. And this goes back to your vision, but also the radical difference where we were 10 years ago and now. This is a monumental shift, sir. So here is my second question, Honorable Minister. Macroeconomic situation is drastically shifting because of several reasons: inflation, the pandemic, some war scenarios, supply chain. So with all that scenarios, slowly the world is taking a step back when it comes to investment, because people are cautious at personal level and from a business standpoint. Now, this is causing some pain in terms of foreign direct investments coming into not only our state, but to India. But what is your vision with these challenges happening from a macroeconomic standpoint? What type of attractiveness or incentives you are offering to the other people to get into our state and drive the growth, sir? This comes from the VC himself. Yeah. He's on the investing side, and he's asking this question. Is very interesting. I'm looking forward to the answers. Sir, actually, this impact due to the war and due to other so many reasons, so far we are not feeling any kind of threats now, as of now. Because I am repeatedly asked by the press, how is there any inflation? Is there any companies sending out staffs in Tamil Nadu? So it is not happening as of now. But of course, when there is a global level impact coming up, it's inevitable. We'll be also part of that. But now, you can see a good thing with the government of Tamil Nadu is we have regular interaction with the trade organizations like CII, CIKI, or whatever it is. And in the past, they have never experienced such kind of collaboration. So these kind of things we are discussing seriously with these organizations like NASCOM, CII, and those kind of people. And of course, everyone is already being alerted by the industry that this kind of things may happen in the future. So as far as our government is concerned, now we are open to both. Say, for example, promoting the micro enterprises as well as safeguarding the interests of the macro level companies also. Now, for these two things, the government is very open, and we are ready to support in all the
best way possible for keeping their businesses and things like that in a progressive way. And of course, Tamil Nadu, yesterday also we had a steering committee meeting, and a few trade organizations came, and they are telling me that as far as Tamil Nadu is concerned or India is concerned, according to their thing also, even though there are problems abroad, but here they feel they are very safe. I see. Very good, very good. And உங்களது முயற்சிகளுக்கும் உங்களது தலைமைக்கும் நாங்கள் அனைவரும் சார்பில் மிக்க நன்றி. உங்களை நேரில் காண அடுத்த வாய்ப்புக்கு நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ ராஜ் சேத்ராமன். இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல இருந்து அவர் அந்த கொஸ்டினை கேட்டதும் நீங்க அது ஒரு ரியாலிட்டியா பதில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசன் என்ன, நோ ஹர்ட் ஃபீலிங்ஸ். இப்படி ஒரு சென்சிபிளான, ஒரு இன்ஃபர்மேட்டிவான, ரியலிஸ்டிக்கான ஐடி மினிஸ்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ இட் இஸ் டு ஆனர் யூ. சமூக நீதி அப்படின்றது இப்போ இருக்கிற பர்டிகுலர் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் நாங்கள் ரொம்ப வருஷமா பார்க்குறோம், காலங்காலமாக பார்க்குறோம். அதன் அடிப்படையில் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் பற்றி சில கேள்விகள் இருக்கு. அதை கேட்கறதுக்கு விமன் ஆண்டர்பிரனர்ஸே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓவர் டு காவியா. ஐயா, வட அமெரிக்காவின் தமிழ் பெண் தொழிலதிபர்கள் சார்பாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாயின் சொந்த ஊராக இருக்கிற காரணத்தினால பெருமைக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மனோ தங்கராஜ் ஐயா. இந்த வாய்ப்பை தந்த ஆர் டீம்ஸுக்கும் மீடியா பார்ட்னர்ஸுக்கும் நன்றி ஐயா. நீங்க ஸ்டார்டிங் கால்ல 72% gross enrollment for women in high school அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க வச்சீங்க. இன்றைய நாளைய பெண் ஆண்டர்பிரனர்ஸுக்கு என்னென்ன திட்டங்கள், இலக்கு அண்ட் உங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னென்ன சொல்றீங்கன்னா? இப்ப நீங்க அதாவது இப்ப விமன் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஐ go back to tell you the scenario. நீங்க வந்து தமிழ்நாடு வந்து விமன் லிபரேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. நீங்க வந்து பெண்ணடிமைத்தனம் வந்து அவ்வளவு மோசமா இருந்த நாடு இந்தியா. நீங்க வேற எங்கேயுமே எனக்கு இருக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்ப அதுக்குள்ள போறேன்னா அது இட்ஸ் பிகம் ஏ வெரி பிக் ஒரு ஸ்பீச் நான் கொடுக்க வேண்டியது, உங்களை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு. பட் இந்த வருஷம் வந்து the 200th year celebration of தோல் சீலை போராட்டம், அதாவது the right to wear jackets for women and proper upper clothing. இது வந்து கன்னியாகுமரியில ஆரம்பிச்ச போராட்டம். இதுக்கு 200 years, 1820ல இட் ஸ்டார்டட். அதுக்கு பிறகுதான் நீங்க விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி உள்ள பேச்சு இந்தியா முழுவதும் வந்திருக்கிறா வரலாறு சொல்லுது. இப்ப நீங்க வந்து நம்ம தமிழர்கள் ஏன் பெருமைப்படலாம்னா, the first state to bring in legislation to right to women to have property. அதே மாதிரி ancestral property உள்ள ரைட், இது எல்லாமே கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். இது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமை. எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் சூப்பர்ஸ்டிஷன்ஸை வெளியே கொண்டுறது, அந்த விமன் சப்ரஷனுக்கு எதிரான இதுல வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள். நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்முடைய ஸ்கில் அல்லது நம்ம டேலண்ட் வந்து எவ்வளவு மென்னுக்கு இருக்கோ அந்த அளவு ஈக்குவலா விமனுக்கு இருக்கு. இதை வந்து யாரும் மறக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் விமன் இந்தியா லெவல்ல வந்து 24.1% இருந்தது. தமிழ்நாடுடைய இது வந்து 54ல இருந்தது. 54ல இருந்தோம் போன வருஷம். இப்போ வந்து நம்முடைய ஹானரபிள் சிஎம் வந்து புதுமை பெண் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது இந்த புதுமை பெண் திட்டம் என்பது ஒரு ரூரல் ஏரியால படிச்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போனா மாசம் 1000 rupees அவளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுக்க. பாத்தீங்கன்னா இதுல மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு 72% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்துருது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு
ஜம்பிங்கில் போகுது. 1% 2%. நேஷனல் ஆவரேஜ் 24, நம்ம ஸ்டேட் ஆவரேஜ் 54ல இருந்தது. அப்போ நம்ம கம்பேரிட்டிவ்லி ஃபார் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ். நவ் இட் ஹஸ் ஜம்ப் டு 72. இந்த ரேஷியோ வந்து வேற எந்த ஸ்டேட்லயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கேரளா கொஞ்சம் நெருங்கி வரலாம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வந்து நியர்லி 18% விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். இப்ப இந்த டேட்டா கூட நான் சொல்றது கொஞ்சம் ஒரு மந்த்ஸ் பேக் தான். இப்ப அது ரொம்ப ரைஸ் இருக்குது. நீங்க நான் இப்போ ஐடியில் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அபரிதமா இருக்கு. இட்ஸ் a வெரி குட் நம்பர் we can see when we think of women entrepreneurship related to startups. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எமர்ஜ் ஆகுது. அண்ட் as I pointed out in my initial speech, this government is for inclusiveness and our approach is inclusive. இப்போ இங்க வந்து நாங்க வந்து யாரையும் எந்த சூழல்லையும் anyone, not only women, even the third gender people, they are suffering like anything and we are focusing on those kind of things. இங்க for your information, the IT minister வந்த பிறகு I have insisted, not insisted, now I have spoken to so many big companies in Chennai. I convinced them and they have made policy to provide jobs for the third gender. 100% I can tell you, this is the new trend. Because previously they were they never accepted anyone. Now minister ஒரு girl, she's a transgender, she came to me asking for a job. She was an engineering student and I was unable to fix her in any company. பண்ண முடியல. Then she told me, sir, I'll go for ஒரு B.Ed training and I will go for teaching. I said yes, okay பண்ணிட்டு I got her an admission and paid her the money. 2 years. இந்த வருஷம் அவளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. That was a pitiable situation before 2 years. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பாலிசிலேயே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க HR பாலிசியிலே they have brought in to give employment for the third gender people. So this is a ஒரு மைல்ஸ்டோன் ஆக்சுவலி. இப்போ விமனுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய ஸ்டார்ட் அப் டீல் இனிஷியேட்டிவ்ஸ் சரி, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், there are lot of subsidies and grants more to women. அதெல்லாம் விமன் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இங்க தமிழ்நாட்டில் கூடிய அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் அட்மாஸ்பியர் ஆல்ரெடி கிரியேட்டட். ஒரு விமன் ஆண்டர்பிரினர் வச்சுமே அவங்களுக்கு வேற ஏதாவது சோஷியல் த்ரெட்ஸ் இருக்கான்னா இல்ல அவங்கள யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்னா முடியாது. they have all social security for them to take forward. ஸோ அதனால இங்க நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது. நம்ம அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் we are also encouraging women to come forward. That's it. கிடைக்கல சார். ஓகே, நன்றி ஐயா. Thank you, sir. Vishwa. Unmute me. Vishwa, unmute பண்ணணும். நீங்க ஒரு விஷுவா கொஞ்சம் அன்மியூட் பண்ணணுமா? Thank you. Chantal, Vishwa unmute பண்ணுங்க. Thank you. So இந்த இன்க்ளூஷன் பத்தியும் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இவ்வளவு பெரிய ஆன்சர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரணமா எல்லாரும் சொல்ற மேம்போக்கான நாங்க வந்து சமாளமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம நீங்க கேஸ் ஸ்டடியை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. இந்த நிமிஷத்துல நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நம்மளுடைய அமெரிக்கால இருந்து ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு நண்பரை வந்து மினிஸ்டர் பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருந்தேன். அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் கேட்டாரு, நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த நண்பர் சொன்னாரு, இது மாதிரி எங்களுக்கு யூஎஸ்ல இருந்து இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணும்பொழுது எங்களால அந்த யூஎஸ் நம்பரை கொடுத்து ஓடிபி ரிசீவ் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அந்த கேஸ் ஸ்டடி நீங்க என்ன பண்ணீங்கன்னா இமீடியட்டா வந்து ஒரு போன் எடுத்து, அவனுக்குதான் எனக்கு முதல் முறையா தெரியும் there is a service IAS மாதிரி IPS மாதிரி இந்தியன் டெலிகாம் சர்வீஸ் ஒன்று இருக்குன்றது எனக்கு அன்னைக்குதான் தெரியும். நீங்க ITS பர்சனுக்கு கூப்பிட்டு அதோட feasibility ஸ்டடி பார்க்க சொன்னீங்க. ஸோ இதை நம்ம பீப்புளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, so we have a minister who can handle things
at the spot and also take action towards it. It's more than words. இன்னைக்கு நம்ம இந்த அப்ஜெக்டிவ் செந்தில் மனோகரன் யுவா இவங்க எல்லாருமே இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து இந்த பேச்சு மட்டும் இல்லாம இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க இருப்பீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த இன்டர்வியூ இந்த ஒரு கலந்துரையாடலை அரேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து லைன்ல மணி இருக்காரு, அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட 2 கொஸ்டின்ஸ் கேட்பாரு. உங்களுக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Over to you, Mani. Thank you, Vishwa. Thank you. First of all, good morning, Manoj sir. நீங்க வந்து election campaign ரொம்ப பிஸியா இருக்கீங்க, but still you made up some time to talk to every one of us. That also shows your commitment towards Tamil entrepreneurs and you know, working for the growth of the state. Myself, I'm Mani Subramaniam. I'm a founder and CEO of a new startup called Signapp. We are building the internet's first ever consumer-controlled private search and shopping platform. And I'm very proud to say the product on the 2 years, our Chennai team has built it. It's a 5-member team who has built the platform. And today, this product is worth more than $10 million. And we are going ahead, you know, reaching out to higher valuation as well. Again, I'm proud of my Chennai team. So there are 2 questions, you know, primarily focused on startup as well as startups or progress. So in the beginning of the call, you know, though the governments change, it's very important to have a stable policy. So most of us know neighboring states வந்து இன்னைக்கு capital city shift பண்றாங்க. So அப்படி இருக்கச்ச தமிழ்நாட்டுல வந்து, you know, continuing those some of the policies like startup policies have come a long way. And we all know Chennai it's the SaaS capital of the world today. You know, companies like ChargeBee, Zoho, Freshworks, you know, they have come a long way with all these years. You know, definitely there's a good support from the government as well as there's a stable policies. So on that note, in the Tamil Nadu startup policy, I think we probably started 2017, 2018. There was a goal to attract around 5,000 startups to Tamil Nadu. Yeah. So I think our participants would probably like to know how far are we in that journey, you know, in that ambition of attracting 5,000 startups in Tamil Nadu by end of 2023. In the goal, how far have we come so far? Sir, actually, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 years நம்ம growth பார்த்துட்டோம்னா இங்க வரக்கூடிய ஸ்டார்ட்-அப்ஸ் என்னைக்கு the target which we have fixed can be met with. That's what I think. If I say, for example, in Kanyakumari, it's my own place. Yenude friends they are doing something in states and other countries. Now they have come to Nagarkoil and they have established their own companies. பாத்தீங்கன்னா அது ஒரு very impressive எனக்கு தெரியுது. இப்போ nearly you won't believe more than 200 startups are there in this side, Kanyakumari. Either a good portion is from people like you. Nama Tamil diaspora, but they have come down, they are established their own thing. அப்ப இது ஒரு ஃபயர் மாதிரி it is catching up. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா first time we are having lot of interactions with the Tamil diaspora. So in the future, இது இன்னும் ஒரு பெரிய மொமெண்டத்தை எடுக்கக்கூடிய chances are there. So that's what we believe in. If say for example in the tech conference which we are planning, previously ஒரு tech conference நடந்தது இல்லை. ரெண்டாவது இந்த tech conference who is going to be the participant, all these questions are there. Now I have told the organizers, that's my team, we have to ensure that the real stakeholders of the IT sector should come. The student கொண்டு வந்தா கூட ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரக்கூடாது. So that ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவான். So that is not the case. The student needs to come now, he should have some kind of or creative thought process, or he wants to achieve something, he wants to innovate something, he's interested in deep technology, let him come. Or if he's a researcher. Or otherwise, we should try to bring the real stakeholders. This is our focus. Even now, what I'm suggesting, if say for example, we can
we can think of two things. One வந்து இப்போ நம்ம வந்து we are conducting a tech conference, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல நாங்க வந்து அந்த ஒவ்வொரு growth ஏரியாஸும் தனியா ஐடென்டிஃபை பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் ESG, அதுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி அண்ட் growth, and what we say security, in the sense of food and other health and all. ஸோ இப்படி 4 ஒரு பில்லர்ஸா அதுக்குள்ள கொண்டு வந்து 4 மேஜர் தீம்ஸ் கொண்டு வந்து ப்ராட் தீம்ஸ் கொண்டு வந்து அதுக்கு பிறகு நம்ம அதை பிரிச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். மேபி தேர் ஆர் சர்டன் சேலஞ்சஸ். மக்கள் வந்து ஒரு ஸ்லஷ்க்கு போற மாதிரியோ ஒரு ஜெனடெக்ஸ் போற மாதிரியோ இமேஜின் சொன்னா அங்க இட் இஸ் நாட் பீங் பாப்புலரைஸ்ட். பட் வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் to bring in people so that in the coming years it will also become a similar kind of program. That's our aim. But second thing, if I have put all the consulting companies in Chennai, I have told them to record all the things, the interactions, the presentations, or the expectations of the people who come here, and all these things will be properly documenting. And this will be discussed and debated. And if it is required, we'll get a note from the respective ministers as well as from the Honorable CM. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ் பாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு ஒரு இட் இஸ் எ பிக் அட்டெம்ப்ட். ஸோ இது இப்போ நீங்க வந்து ஒன் ஐ கேன் டெல் யூ, whoever is possible, you can please come, or at least you can send your representative to the Imagine, so that we will be able to understand the real potential, the real strength of the Tamil diaspora. இப்படி வரச்சுமே இதில் we can start with ஒரு this kind of interaction. அப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் whatever way we can collaborate உள்ளது, there will be a ஒரு clear cut idea. இப்போ say for example initial ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணலான்னே தெரியாது. பட் வெதர் நம்ம வந்து இருக்கக்கூடியதை உருட்டிட்டு போக போறோமா, தட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் மினிஸ்டர் வேணாம், ஒரு பொட்டன்ஷியல் கவர்மெண்ட் வேணும் கிடையாது. எனி கவர்மெண்ட், எனி மினிஸ்டர் கேன் ரன் த ஷோ. அது ஒரு சைஸா போகும். பட் ஒரு சேஞ்சோட நம்ம கொண்டு வரணும். ஒரு விஷனை செட் பண்ணி ஒரு கோலை, ஒரு விஷனை நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணி போறது வந்து இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ நம்ம வந்து இப்போ தமிழ் டயஸ்பாரோட பொட்டன்ஷியலை எடுத்திருக்கோம்னா இல்லவே இல்லை. இப்போதான் இட் ஹஸ் ஸ்டார்டட். நவ் ஒன்லி இட் ஹஸ் ஸ்டார்ட். அதுவும் நான் ரொம்ப அவங்கள்ட்ட கடினமா சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க யூ ஷுட் டூ சம்திங் இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா நீங்க வந்து பார்க்கலாம். அந்த இமேஜினுக்கு நீங்க இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வாங்க, உங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அனுப்புங்க. அன்னைக்கு நாங்க வந்து நான் ஃபுல் டைம் ஐ வில் பி அவைலபிள் தேர். நாங்க என்னோட டிஸ்கஷனுக்குன்னு 2-3 நாங்க ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கேபின்ஸ். அப்போ ஸோ தட் நம்ம வந்து எல்லா உங்க இன்புட்ஸையும் நம்ம வாங்க ரெடியா இருக்கோம். தென் வி வில் ஸ்ட்ராட்டஜைஸ் ஹவ் வி கேன் ஒர்க் ஜாயின். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜர் ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ there is a crisis that is common to all. என்னன்னா the climate crisis. The climate crisis how the international community is handling, how the developed countries are handling, how the countries with the total access to technology is handling, and how a country like India is handling. It is a big question. Even I have raised my serious doubts whether we will be able to achieve even one of the goals. The number one goal is alleviation of poverty. Do you think that within 6 years of time, the government of India is going to eradicate poverty? I don't think so. It is not going to happen so easily. So how we are going to contribute? எப்படி நம்ம இதை பண்ண முடியும்? நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்கள் we have started an initiative called கன்னியாகுமரி Green District Initiative. இதுல கூட நாங்க வந்து we are happy to collaborate, happy to partner with the people like you. எதுக்குன்னா to showcase it as a model. ஒரு பெரிய லார்ஜர் ஏரியால போய் நாங்க ஒன்று பெருசா பண்ணது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் afforestation. India has huge potential, but deforestation happening, nowhere afforestation is happening.
ஸோ தட் வி கேன் லுக் இன்டு. பனை மரம் தொடங்கி நிறைய மரங்கள், செடிகள், ஹெர்பல்ஸ் எல்லாம் வந்து இப்போ போயிருது. ஸோ வி ஹேவ் டு ப்ரிசர்வ். வி ஹேவ் லாட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் த பாஸ்ட். இதை யார் ப்ரிசர்வ் பண்ணா ஒண்ணுமே இல்லை. ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட். இப்போ ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் சொல்ல, ஏன்னா அதுக்கு நிறைய கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. இப்போ இந்தியாவுக்கு வந்து ரவுண்ட் இயர் வி ஹவ் சன்லைட், பட் சோலார் எவ்வளோ எடுத்திருக்கு. மிக பெரிய பொட்டன்ஷியல் ஃபார் தமிழ்நாட்டுக்கு 700 சம்திங் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கோஸ்ட் இருக்கு. இது நம்ம வந்து ஆப்ஷோர் விண்ட் எனர்ஜி, ஆன்ஷோர் விண்ட் எனர்ஜி எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பொட்டன்ஷியல் இதை பார்க்கல. Gulf of Mannar to Kanyakumari, there's such a huge potential. There are so many reports are there. So energy நம்ம ஒன்று பார்க்கும். இப்போ அவ்வளவு நம்மகிட்ட வேஸ்ட் இருக்கு. இந்த வேஸ்ட்டை வந்து we can make it into hydrogen. அப்போ எப்படி வந்து நீங்க அரப் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பெட்ரோலியத்துக்கு ஒரு ஹப்பா இருக்கும், அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹப்பா கூட நம்ம பண்ண முடியும். ஏன்னா 140 கோடி மக்களுடைய அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட், இட்ஸ் a huge thing. இப்போ இது எதுவுமே அன்எக்ஸ்ப்ளோர்டு. ஸோ இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹவுசிங் எடுத்துட்டேன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து ஒரு ஸ்டில் பிக் சேலஞ்ச். சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ், கிராமத்தில் போனீங்கன்னா அவன் எப்படி வாழ்வான், ஒரு ஃபார்மர் லைஃப்பை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஹி ஹஸ் நோ அக்சஸ் டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் தெரியாது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் கொண்டு வரேன், தட் இஸ் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். நம்ம ஆளு சிங்கப்பூர் போனான்னா he will not litter the street. He is very conscious that I should not do. I will be put in jail. பட் இங்க வந்துட்டானா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து தண்ணி குடிச்சு தூர பண்றான். ஸோ அந்த அது வந்து எனக்கு அன்ஏபிள் டு டைஜஸ்ட் இட். அது ஒரு அன்பார்ச்சுனேட் திங். நம்ம உங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்க பெரிய நம்ம மக்களுக்கு பணத்துல தே டிராவல் அக்ராஸ் த வேர்ல்டு, எல்லாம் சுத்தி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துடுவான். அதை பற்றி ஒரு டிபேட்டோ டிஸ்கஷனோ அதை நம்ம இங்க பண்ணணும்ல எண்ணமே இவனுக்கு எல்லாம் வந்ததில்லை. எல்லாம் அந்த வேர்ல்டு கிளாஸ் இதுல ஹோட்டல்ஸ்க்கு போய் தங்கிட்டு பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டு எல்லாம் சுத்திட்டு இங்க வாரானே தவிர இதெல்லாம் பப்ளிக் மணி. பட் இதுவும் இப்போ நான் வந்து ஐ எம் வெரி ஃபார்மலிஸ்டிக் வித் மை ஆஃபீஸர்ஸ். ஒன்ஸ் யூ கோ தேர் யூ ஹேவ் டு கம் வித் ப்ராப்பர் ரிப்போர்ட், இல்லைன்னா போகவே கூடாது நீ சொல்லிட்டு. ஏன்னா இதை எப்படி நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ண போறோம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் சென்சிட்டைசேஷன், லீகல் லிட்ரஸி, அதே மாதிரி இங்கிலீஷ் அஸ் எ லாங்குவேஜ் ஃபார் எக்கானமி, அது கூட நான் வந்து ஒரு பைலட்டிங் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண போறேன். ஸோ இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்கு. நீங்க லீகல் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. உலகமே பீஸ் ஜஸ்டிஸ்ன்னு பேசுது, இங்க ஹேட்ட பேசி தெரியாது. ஒரு பக்கம் நாங்க ஆன்மீகம், நாங்க சன்னியாசி, எங்களுக்கு அந்த தர்மா சொல்லுது இந்த தர்மா சொல்லுதுன்னு உள்ள புழுகெல்லாம் பேசிக்கிட்டு, மறுபக்கம் அவ்வளவு ஹேட்ட எப்படிலாம் ஹேட்ட. இப்போ எனக்கெல்லாம் காலமே ராத்திரி வரை என் மக்களுக்கு வேலை செய்ய டைம் இல்லை. நான் வந்து 45 வருஷமா மக்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பட் இவங்களுக்கு வேற எதுக்குமே வேலை இல்லை, ஃபுல்லா ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணதே வேலை. அப்போ நமக்கு அன்பார்ச்சுனேட்லி இப்போ நான் இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்க நிறைய பேர் வெக்கப்பட்டுருவீங்க. கேன் சம்படி ஆஃப் யூ டெல் மீ த ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னா எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஐ எம் வெரி ஹானஸ்ட் அண்ட் ஓப்பன். நான் நிறைய காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கே கேட்டு ஏமாந்து. ஸோ நம்ம நாட்டினுடைய கல்ச்சர் இப்போ தமிழ் பற்றி பேச என்ன தமிழ் பேசுகிறது, தமிழ்ல பேசக்கூடிய பெருமை என்பது தமிழ் இவ்வளவு ஒரு விதவிதமான மக்கள் வாழக்கூடியதுல ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதான் வள்ளுவர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் சமம்னு சொன்ன தத்துவம் நம்மகிட்ட இருக்கு. நீங்க வள்ளலார் எடுத்துடுங்க, எவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு. நீங்க ஒவ்வொரு சித்தர்கள் எடுங்க, நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ள இருக்கே இல்லை, கடவுள் உள்ள இருக்காருப்பா, நட்டகல்லாம் இது ஒன்றும் பேசாதுன்னு சொல்லி எவ்வளவு அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் செக்குலர் மைண்டட்னஸையும் இன்க்ளூசிவிட்டியும் அவங்க அன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தோம் வச்சிருக்கோம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதை வந்து இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில. இந்த யோகா எல்லாம் அவங்களுக்கதே கிடையாது, அதெல்லாம் முழு பூசணிக்காக சோத்துல வச்சு மறைச்சு நம்மளை ஏமாத்திட்டான். யோக பயிற்சிகள் இருந்து தமிழர் அகநிலை பயிற்சிகள் உள்ள அகராதிகள்ல தெளிவா வருது. 4600 இயர்ஸ்க்கு முன்னால உள்ள டாக்குமெண்ட்ஸ் சொல்லுது ஓக கலைகள், ஓகம்
அது காலப்போக்கில் உருவி இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காப்பிய காடுன்னு ஒன்று இருந்தது. அது காப்பு காடு, காப்பி காடுன்னா வந்துருக்கு. மாறி மாறி. ஆக்சுவலா அது தொல்காப்பியர் பிறந்த மண்ணு, காப்பியம். ஸோ காப்பிய காடுன்னு பேர் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப நான் அப்படி இல்லை. இதே மாதிரி இந்த ஓகம் வந்து யோகமன். ஏன்னா இது நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மதவாதிகள் கூட்டத்திலே பேசி அவங்களால கவுண்டர் ஆர்குமெண்ட் அவங்களை வைக்க முடியல. நான் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசலாம். அப்ப இப்படிப்பட்ட கலைகளின் உற்பத்தி நம்மகிட்ட இருந்திருக்கு. நம்ம பண்பாடு இதை தான் நம்ம பெருமையா சொல்லணுமே தவிர வேற தமிழ்ல சொல்ல என்ன இருக்கு? இதுதான் நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வி ஹேவ். ஸோ இதுகளை நம்ம கொண்டு போய் இந்த இது சொல்லக்கூடிய தத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப்னு கொண்டாடக்கூடிய நம்ம காமன்ல we are trying to incorporate all these things. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வருத்தம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டோம்னா நம்ம நம்ம கலைகளை மீட்டெடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு நம்முடைய தமிழருடைய போர்க்கலைகள், அது தற்காப்பு கலைகள், இதை வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும்னு என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஏன்னா நான் போன பிறகு இனி அதை பேசவே ஆள் இருக்காது. நான் சின்ன வயசுல இதை கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதில் எனக்கு வந்து அந்த தற்காப்பு கலைகள், போர்க்கலைகள் பற்றி தெரியும். இதுல கொஞ்சம் ஆசான்கள் இன்னும் உயிரோட இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில், நல்ல வயசா. அந்த ஆட்கள் வந்து போக முன்னால நம்ம அவங்களுடைய விஷயங்களை ஆவணப்படுத்தி திரும்ப அதை ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தி அதன் அடிப்படையில் ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த கலையை கொண்டு போக முடியும். இதுல நம்ம 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 யூ கேன் வெரி வெல் கொலாபரேட் வித் திஸ். நான் வந்து ஒரு பிபிபி மாடல்ல ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். யூ கேன் ஜாயின் வித் திஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஐ டோல்ட் யூ. இப்போ இங்கிலீஷ் ஃபார் எக்கானமி, அதே மாதிரி ஒரு 10 ஸ்கூல் அடாப்ட் பண்ணலாம். ஜெண்டர் சென்சிட்டைசேஷன், தேர்ட் ஜெண்டர் வந்து கவர்மெண்டே ஒத்துக்கிட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் சொல்றாரு பாலின 2ன்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்றாரு. ஆனா உலக கவர்மெண்ட் சொல்றாரு. அதுல பாவம் அதுல நடத்தக்கூடிய விதத்தை பார்த்தா சங்கடம். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம கொண்டு போய் இதை நான் ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா இந்தியால? அவன் மேல இருந்து கீழே பாப்பா என்ன ஃப்ரெண்டான்னு. அப்ப என்ன ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி வந்துட்டது? ஆஃப்டர் ஆல் தி ஸ்ட்ரகிள் நோ ஒன் கேன் இன்ட்ரோடியூஸ் சம்மன். மகளை கூட்டிட்டு போனா கண்ண பார்க்க என்னடா ஒரு பொண்ணு குடைச்சு போகுது. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய, கேவலப்பட வேண்டிய விஷயங்கள். இதை வந்து பாலிசி மேக்கர்ஸ் நேஷனல் லெவல்ல எடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசி புண்ணாக்குன்னு சொல்ல, இதை பற்றிலாம் எதுவுமே அதுல இல்லை. அது திரும்பவும் நம்மளை வந்து பேக் டு இதுக்குதான் போகக்கூடிய அளவு தான் அது இந்தியாவில் பார்த்தோம். அப்ப நம்ம வந்து வி ஷுட் கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க கேட்பீங்க நீ மினிஸ்டர்ப்பா ஏன் இதை தமிழ்நாடு கறிக்குள்ள தர முடியாது? ஏன்னா நான் ஐடி மினிஸ்டர் தான், இன்னொரு மினிஸ்ட்ரியில போய் ரொம்ப இடம் தர முடியாது. ஸோ ஐ கேன் டூ சம்திங். தமிழ் விர்ச்சுவல் அகாடமி பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிவைசிங் த என்டையர் சிலபஸ். ஒரு ஒரு நன்னறி கதை சொன்னா கூட அது தமிழ் கதை தான் சொல்லணும். அது இந்தி கதையோ இங்கிலீஷ் கதையோ சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளவு நன்னறி கதைகள் நம்மகிட்ட, நன்னறி நூல்கள் இருக்கு. யாது ஊரே யாவருக்கு கேள்வின்னு சொல்லி எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்ப அதனால இது நான் என்னுடைய தரப்புல நான் எடுத்துட்டு இருக்கேன். கன்னியாகுமரியில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கன்னியாகுமரின்னு நீங்க திரும்ப கேட்கல, அது செல்ஃப் இதனால அல்ல. பட் நான் அங்க மினிஸ்டர் சார்ஜ். ஸோ நான் அங்க வந்து சில விஷயங்கள் என்னால கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டியோட பண்ண முடியும். அதை பண்ணிக்கிட்டு மற்ற இடங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்க எங்க கூட யூ கேன் பார்ட்னர் வித் அஸ். வெரி ஹாப்பி. இதெல்லாம் வந்து ஒரு ரியல் டைம்ல நம்ம வந்து நம்ம காலத்துல நம்ம கண்முன்னால பார்க்கக்கூடிய சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நான் ஐ ஹவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸஸ். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின்ல சக்சஸ்ஃபுல்லா நாம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனாக வச்சு நடத்தியிருக்கோம். அதில் பெரிய சக்சஸ் ரேட் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங். நீங்க எல்லாம் ஐ ஹோப் நம்ம எல்லாம் சேர்ந்து சீக்கிரத்தில் இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா ஒரு நம்முடைய ஓக கலைகள் அதுக்கு வந்து ஒரு ஒரு ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நான் திரும்ப நான் உங்கள்கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 மணி. Thank you, Vishwa. ஒரே நிமிஷம் மணி. எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஐடி மினிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோமா, இல்ல ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரியன் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இதுல இருந்து அப்படியே ஒரு கான்ட்ரா ஒரு கொஸ்டின் மணி அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி,
இவ்வளவு தூரம் பின்னோக்கி எல்லாத்தையும் பாக்குற நீங்க இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எனக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எது உங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது? பிகாஸ் நீங்க ரீசெண்டா நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணீங்க, நிறைய இன்னோவேட்டர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்க, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் இன்குபேஷன் சென்டர்ஸ்ல இருக்கிற இந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி இதை பார்த்த இந்த பீரியட்ல உங்களை ரொம்ப பிரமிச்ச ஒரு டெக்னாலஜியோ இல்ல ஒரு ஒரு இன்னோவேஷனோ ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஓவர் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டு மணி ஆஃப்டர் திஸ். இவ ஏஐ பாத்தீங்கன்னா அது எங்க போய் நிக்க போதுன்னே தெரியல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு, எல்லாரும் அதுக்கு ரொம்ப மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் நிறைய ஹெல்ப் அதனால வரப்போகுது, ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்சே கொண்டு வர போகுது. ஹெல்த் செக்டார்ல நான் நினைக்கிறேன் நிறைய பேர் டாக்டர்ஸ்னால ஏமாத்த விடுவேன் எல்லாம் வேதனை விட்டுட்டு இருக்காங்க, வாயில வரதெல்லாம் மருந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஐ வந்து பெரிய ரோல் பிளே ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து ரோல் பிளே பண்ண போகுது. அது ரொம்ப பெரிய டிசாஸ்டர்ஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண சமயத்தில் நம்ம வந்து சாதாரணமாக நம்மளோட மைண்டை வந்து ஒரு மூணாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு கம்பேரிட்டிவ் திங், நம்ம சாதாரண டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணது நம்முடைய ஒரு கம்பேரிசன் தான். நம்ம ஒரு யானையை பார்த்துருப்போம், அப்போ ஒரு பெரிய உருவத்தை பார்த்து அது யானை மாதிரி இருக்குது அல்லாட்டி யானை மூவ் பண்ணும். இது ஒரு கம்பேரிட்டிவ் மைண்டு தான், இதுக்கு ஒன்றும் பெரிய இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. ரெண்டாவது வந்து செகண்ட் திங் நம்ம வந்து பார்க்க சமயத்தில் நம்ம இந்த வாட் வி டூ இந்த கால்குலேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் திங், இந்த கம்ப்யூட்டேஷன் இதை நம்ம வந்து பார்க்கும், ஒவ்வொன்றே கணக்கு கூட்டி பார்க்குது. அந்த தேர்ட் திங் தான் அந்த காக்னிக் அந்த மைண்டு. எஸ், நம்ம அதை வந்து இப்படி பயன்படுத்தணும். இப்போ ஏஐ வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏஐ, நான் உடனே ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்ததுல ஸ்டடி பண்ணதுலையோ, இப்போ நமக்கு இந்த கம்ப்யூட்டரைசேஷன் ஆல் தீஸ் திங்ஸ் சார் இந்த ரெண்டுக்குள்ளே தான் நிற்குது. தேர்ட் திங் தான் அந்த அட்டெம்ப்ட் தான் ஏஐ. இது ஏஐ வந்து ரொம்ப கையை மீறி போகிற அளவுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதை பற்றி தெரியல. பட் நான் ஃபின்லாந்து போயிருந்த நேரத்தில் நான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக போய் பார்த்தேன். ஐக்கியம்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே போய் பார்த்தேன். அதுக்கு கூட ப்ளூ ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், இல்லை ப்ளூ வெர்ஷன், ப்ளூ வேற ஏதோ எனக்கு அது கொஞ்சம் மறந்துட்டு. அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸுடைய பொட்டன்ஷியல்ஸ் வந்து அவ்வளவு எனார்மஸாக இருக்க போகுது. அப்போ அப்படி வர சமயம் உலக அளவில் எந்த கண்ட்ரிட்ட இந்த டெக்னாலஜி இருக்கோ அவன் தான் சர்வைவே ஆக முடியும். ஏஐ வந்து ஃபுல் எஃபெக்டாக வந்த பிறகு நீங்கள் இன்னொரு கண்ட்ரிட்ட இருந்து இதை வாங்கி எல்லாம் கொண்டு வர முடியாது, அவங்க ஒரே நிமிஷத்தில் உங்களை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எகெயின் டிசாஸ்டர்ஸ் தான். ஸோ ஏஐ வந்து மோர் பவர்ஃபுல் தென் நியூக்ளியர், நீங்க சொல்றது பார்த்தா மோர் பவர்ஃபுல் தென் நியூக்ளியர் வெப்பன் மாதிரி. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து உங்களோட அந்த கான்ட்ரா காமிக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்க நினைச்சேன். மணி உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் இன் ஷார்டேஜ் ஆஃப் டைம் குயிக்கா கேட்டுங்க. Yeah, sure. Thank you, Vishwa. Thank you. I think discussion is very interesting. So என்னுடைய கடைசி கொஸ்டின் வந்து, see, I mean, as a from the government, நீங்க சொன்னபடி women empowerment கீழ education for economy நிறைய policies வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. But we all know today India is the number 3 in place for all the startups and startup economy in the world. And இதுக்கே வந்து there's a lot of competition between the states within India to attract different entrepreneurs and different startups. So in short, if you were to say, what is that one unique thing Tamil Nadu is doing compared to any other states like Telangana or Karnataka, compared to any other states, Tamil Nadu வந்து இது வந்து நம்ம வந்து யூனிக்கா பண்றோம் அப்படின்னு எது நீங்க சொல்றீங்க for entrepreneurs and startups? சார், இந்த क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அந்த क्वेश्चनோட அடிஷன் தான். நாங்க வந்து உங்களை ஒரு ஐடி மினிஸ்டரா பார்க்கறத விட ஸ்டேட்டோட சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மாதிரி பாக்குறோம். அப்படி பாக்குற பட்சத்தில் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, பக்கத்து ஸ்டேட்டான ஒரு இது ஒரு காம்படிஷன் மாதிரியே ஒரு பர்டிகுலர்லி நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் கேரளா. ஏன்னா ரீசெண்டா நீங்க கேரளா ஐடி பார்க் கூட விசிட் பண்ணீங்க, அதோட ஸ்பீச் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு காம்படிஷன் நம்மளை சுத்தி இருக்கிறது, இதை பத்தி அந்த அவர் கேட்ட அதே கேள்விதான். இந்த காம்படிஷன்ல நம்ம எப்படி மீண்டு வர போறோம், அந்த யூனிக்னஸ் என்ன? சீக்ரெட்டை ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இல்ல இது சீக்ரெட் ரெண்டுமே இல்லை சார். ஆக்சுவலி 2 things நீங்க பார்த்துருங்க. ஒன்னு, இந்த கவர்மெண்ட்ஸ் அப்ரோச்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பீப்பிள் சென்டர்ட் அப்ரோச் அவங்கள்ட்ட இல்ல. அவங்க வந்து எப்படியாவது இண்டஸ்ட்ரிய கொண்டு வரணும், எப்படியாவது பண்ணணும். என்ன வேணாலும் செய்யலாம். உள்ள ஒரு அவங்கள பெரிய ஆளா ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க அந்த ஹரியில இல்ல. ஏன்னா நாங்க வந்து ஒரு கிளியர் கட் திங் என்னன்னா, வி ஹேவ் எ பீப்பிள் சென்டர்ட் அப்ரோச். இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, விவசாய நிலத்த எல்லாம் அடிச்சு தூக்கி எடுத்து பிரைவேட்ல குடுத்துட்டு போறாங்க. ஏன் தமிழ்நாடு போகலன்னா, நம்ம வி ஆர் அகெயின்ஸ்ட் இட். நமக்கு வந்து வி நீட் குரோத். ஃபார் வாட்? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள். அப்போ அந்த விஷயத்துல தான் சிலவங்க சொல்ல, அங்க போனா எங்களுக்கு 10,000 ஏக்கர் லேண்ட் வாங்கப்படுது, 20,000 ஃபார் வாட்? நாங்க வந்து வாட் இஸ் ரிக்வயர்ட் வி ஆர் புரொவைடிங். ஏன்னா வி ஆர் கீப்பிங் இன் மைண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்பிள் ஆஃப் இந்தியா. நம்ம ஸ்டேட் பீப்புளோட வெல்ஃபேர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சும்மா வந்து கேட்டோம்னா அப்படி இப்படி பண்ணணும். இல்ல இப்ப நீங்க டேக் அவே பிரைசஸ்க்கு அங்க கொடுக்க அங்க விட. இங்க வந்து வி ஹேவ் அ பேலன்ஸ். வி ஆர் அக்வயரிங் எ லேண்ட் ஃப்ரம் த புவர் மேன். அவனுக்கும் ஒரு ரீசனபிள் ஒரு செட்டில்மெண்ட் நான் பண்ணணும். அவனை அடிமாட்டு விலைக்கு பண்ணி அவனை க்ளோஸ் பண்ண முடியாது, காலி பண்ண முடியாது. நீங்க இப்படிப்பட்ட 1, 2 ஏரியாஸ் தான் அவனை வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. நீங்க வி டேக் எனி அதர் திங். எனர்ஜி, ஸ்கில். இப்ப ஸ்கில் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்ல வந்து இப்படி ஸ்கில் நமக்கு கிடைக்கும்? அப்போ அதர் விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டுமே நம்மள மாரி இருக்காது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னை வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில சோசியல் செக்யூரிட்டி, விமன் செக்யூரிட்டி எல்லாம் டாப்பா இருக்கக்கூடியது வந்துருது. எப்படி? ஏமாற்ற இடம் வரல. பெங்களூர்ல என்ன சேஃப்டி இருக்கு? அங்க வந்து பசு அந்த பாதுகாப்புன்னு சொல்ல மனுஷன பாதுகாப்பு பத்தி அவன் பேசல. பட் எப்படியோ அவங்க ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஆட்கள் கோட்டையை விட்டுட்டாங்க. அதுல பிசினஸ் வந்து கொஞ்சம் அங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டு. அப்புறம் மாட்டுகளுடைய பாதுகாப்பு கூட மனுஷனுக்கு இல்லை. இந்த பிள்ளைகள் சோசியலைஸ் பண்ண போற இடத்துக்கு போறது. அந்த அவனை வந்து என்ன போலீஸ் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. சோஷியல் போலீஸ். சோசியல் போலீஸ் அது ஒரு வார்த்தை உண்டு. அதை வச்சு அவங்கள விரட்டி போடுறது, அடிக்க போறது. ஆல் ஃபூலிஷ்னஸ் ஆர் ஹேப்பனிங். நீங்க நார்த்ல ஒரு ஆளு சேஃபா அமைதியா போக முடியுமா? ஸோ ஏன்னா சென்னை மட்டும் இல்லை. அதர் 3 டாட்டூ சிட்டிஸ் அதுவும் வந்து 10ல 3ஆ வந்திருக்கு. அப்ப மெட்ரோபாலிட்டன்ல சென்னை ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். இதுல வந்து 10ல 3 நம்மகிட்ட இருக்கு. அப்ப நீங்க பாருங்க பெர்சன்டேஜ் ஆஃப். ஸோ நம்ம வந்து அவங்களோட எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க அல்ல. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல உண்மையிலேயே நான் வந்து நான் பார்க்குறது என்னன்னா, ஒருவேளை இதே மாதிரி உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ், பிராண்டிங் தமிழ்நாடு, ட்ரைங் டு பிரிங் பீப்புள் டு தமிழ்நாடு, இதுல வந்து ஒரு பெரிய லேக்குனே ஏற்பட்டு போச்சு. அதை நம்ம ஃபில் பண்ணோம். பட் கம்பேரிசன் என்று வருகின்ற நேரத்தில் 100% ஐ கேன் டெல் யூ, எதுலேயுமே நம்ம வந்து மற்றவங்களோட கீழே இல்லை. நம்ம வந்து அவங்களோட இருக்கோம். பாலிசிஸ் பொறுத்தவரை we have better policies, I can say. And the most important thing is the government is very open to come up with new policies, or if there is a supplementation is required in the existing policy, we are very open. இண்டஸ்ட்ரியோட மெயின் விஷயம் அதான். செகண்ட் திங், நீங்க வந்து எங்கேயோ போய் சேஃப்டி இல்லாம எங்கேயோ போய் பண்ண முடியுமா? நம்ம ஒரு ஹோட்டல்ல போனா கூட சேஃப்னு பார்ப்போம். ஸோ இதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். பட் ஒரு தமிழ் ஆண்டர்பிரனர் கேன் பி 100% தமிழ்நாடு. வாட் இஸ் த ப்ராப்ளம்? we are going away. We are ready to provide you whatever facility we will be able to provide. மேபி சின்ன சின்ன விஷயம். சென்னையில் நீங்க லேண்ட் வாங்கினா அஃப்கோர்ஸ் இட் இஸ் காஸ்ட்லி. கவர்மெண்ட் வந்து உங்களால் பண்ணி பெங்களூர் போனால் அதை விட காஸ்ட்லி. பெங்களூர் அதை விட 2 times காஸ்ட்லி. இஃப் யூ கோ டு கோயம்புத்தூர் இட் இஸ் லெஸ் காஸ்ட்லி. இஃப் யூ கோ டு ஈரோடு எகைன் லெஸ் காஸ்ட்லி. இது இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு, பட் யூ கேன் ஃபிட் இன் எனிவேர். நீ ஏன் பெங்களூரை பற்றி பேச, ஏன் சென்னையை பற்றி பேச? ஒய் காண்ட் யூ டாக் அபவுட் திருநெல்வேலி? ஒய் காண்ட் யூ டாக் அபவுட் ஓசூர்? ஒய் காண்ட் யூ டாக் அபவுட் அதர் சிட்டிஸ் வேர் வி ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ்? அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பேரிசனே இல்லை அக்கார்டிங் டு மீ. பட் இட் இஸ் நாட் பீங் ஷோகேஸ்ட். தட் இஸ் த ப்ராப்ளம். அதுதான் நம்ம ஆட்களே நிறைய வெறும் நொய்டா அங்கங்கள்ல போறா. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் தட் there is so much of good things happening over there.
நன்றி. ஆக்சுவலா நீங்க சொல்றது பார்த்தான்றதை விட சொல்றதை கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வெளியே போகல. ஆக்சுவலா சொன்னா நான் யூஎஸ் இந்த அவர் டீம்ஸ் குரூப்ல இருந்து பார்க்கும்பொழுது மேக்சிமம் எங்களோட கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதன் அடிப்படையில நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட ஓவர் நைட்ல ரெடி பண்ணிட முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒரே நைட்ல கொண்டு வந்துட முடியும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ஒரு 1 monthல கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டேர்ம்ல கிரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா அது வந்து ஸ்கில்டு மேன் பவர் டையிங் வித் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அலாங் வித் ஐடி தான் வந்து நம்மளோட அதிகப்படியான கான்ட்ரிபியூட்டர். எப்படி ஐடி எக்கனாமிக் எப்படி கான்ட்ரிபியூட்டரோ அதே மாதிரி ஹையஸ்ட் அக்வயர் ஆஃப் மேன் பவர். ஸோ இந்த விஷயத்துல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட ஐடி இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கு, இல்ல இன் ஃபியூச்சரிஸ்டிக்கா இது சம்பந்தமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது வெரி 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 ஹெல்த்தி அட்மாஸ்பியர் வி ஹேவ் நவ். எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி ஹேவ் டைரக்ட் கான்டாக்ட். நாங்கள் எமர்ஜிங் டெக்னாலஜிஸை நல்லா ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம ஐசிடி அகாடமி மூலமாக வி ஆர் ப்ரிப்பேரிங் கரிக்குலம் அண்ட் வி ஆர் கிவிங் ட்ரைனிங். அதில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் வந்துட்டுது. அது இட் வில் கண்டினியூ. அது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகும். ஏன்னா இப்போ லாட் ஆஃப் கோஆர்டினேஷன்ஸ் ஹேப்பனிங். இதுக்கு முன்னால் அந்த கோஆர்டினேஷன் இல்லை. இப்போ நான் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் யூ கேன் சி எனி ஒன் வில் சே இன் தமிழ்நாடு. The IT department's achievement starts with that. Very strong coordination and collaboration with the existing education institutions. That is good. நீங்க பாத்தீங்கன்னா முன்னால வந்து நாங்கள் ஐசிடி அகாடமி வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பண்ணோம். ஐ டோல்ட் தம் யூ ஹேவ் டு கோ டு ஆர்ட்ஸ் காலேஜஸ் பிகாஸ் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து பயங்கரமாக வருது. நிறைய பையன் இனி இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் திங்ஸ் அது இதுல எல்லாம் அனிமேஷன்ஸ் எக்கச்சக்க ஃபீல்ட்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் எங்க இருக்கான்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருப்பான். இங்க ஒன்றும் யாரும் வந்து நான் இது படிக்கணும் எய் பண்ணி படிக்கிறேன் எங்கேயோ ஒன்றும் படிப்பான். ஸோ எல்லா திறமையும் இருப்பான். ஸோ திஸ் லாஸ்ட் இயர் வி இன்க்ளூடட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். எகெயின் திஸ் இயர் வி இன்க்ளூடட் திஸ் திங் பாலிடெக்னிக்ஸ். இப்போ நான் வந்து ஐடிஎஸ்ல கூட லேப்ஸ் கொடுக்க முடியுமா ஐ எம் ட்ரைங். So, இப்படி வரைக்கும் the entire educational system is in collaboration with the IT department to understand the industry trend and requirement. Accordingly, we are planning to give skill training center. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நன்றி. நம்ம நேரம் கருதி செந்தில் அண்ட் யுவா அவங்க கிட்ட நான் க்ளோசிங் ரிமார்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்க விரும்புறேன். ஓவர் டு செந்தில் அண்ட் யுவா. Thank you. Sir, Thank you so much. Sir, thank you, sir. உங்களுக்கு நாங்க எப்படி சார் நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம ஃபர்தர் ஸ்டெப் எப்படி சார் பண்றது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல்? என்ன ஏதாவது மீட் பண்ணி பண்ணாம சார்? ஹவு வி கேன் கொலாபரேட் சார்? சார் ஷூரா நீங்க வந்து நான் சொன்னேன், நானுமே வந்து இந்த கொலாபரேஷன்ஸ் தான் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். நம்ம வந்து நீங்க இந்த யூமேஜின் ப்ரோக்ராம் வரக்கூடிய ஆட்கள் நம்ம வேணா அந்த 3 நாள் ஃபுல் டைம் நம்ம அங்கே இருப்போம். நம்ம வந்து பேசிக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு எப்படின்னு பேசிடலாம். ஃபர்தரா நீங்க இப்போ என்ன பொறுத்தவரை எனி டைம் நான் உங்க கூட ஒரு ஆன்லைன் மீட்டிங் எல்லாம் வரது இந்த ஒரு சங்கடமும் இல்லை. நம்ம வரலாம், பேசிடலாம். நானும் ஸ்டேட்ஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐ திங்க் ஜூன் ஜூலைல நாங்கள் வந்து ஐல் பி கமிங் ஓவர் தேர். பட் நம்ம என்னன்னா ஒரு நம்ம மீட்டிங்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிசல்ட் கொண்டாடுற மாதிரி நம்ம வந்து வி ஷுட் என்ஷூர் போத் சைட்ஸ். நீங்களும் எப்படி பண்ண முடியும், நாங்களும் எப்படி பண்ண முடியும்னு இந்த வே நிச்சயமா நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களும் வந்து யூ கேன் டெல் மீ இன் வாட் வே வில் பி ஏபிள் டு கொலாபரேட். அதே மாதிரி நானும் ஐ வில் ஆல்சோ திங்க் ஃப்ரம் மை சைட். வில் ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ். நீங்கள் அதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணித்தரேன். பட் எனக்கு ஒன்று அஷ்யூர் பண்ண முடியும், நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ண விரும்புகிறோ அதுக்கு வாட் எவர் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் ஐ வில் பி ஏபிள் டு ப்ரொவைட். என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, அந்த அஷூரன்ஸ் தரேன். ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க சின்ன அளவில் நம்ம கண்ட்ரியை பற்றி திங்க் பண்ணுங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உலகம் எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம 1-2 பண்ணணும். நான் பேசுகிற சில ஏரியாஸ் அதுகளெல்லாம் நீங்க கொஞ்சம் சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸோட பண்ணீங்கன்னா கூட நம்ம வீ கேன் பிரிங் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். அது ஷோகேஸ் பண்ணலாம், காரியங்களை செய்யலாம்.
நல்லாவே கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பா சார். டீம்ஸ் என்டர்பிரனர் சார்பாகவும் நாங்க கண்டிப்பா we can collaborate and என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்றோம் சார். தேங்க்யூ சார். நான் யுவா பேசுறேன் சார். அனைவரின் சார்பாக பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. யார் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க உங்களுடைய காலேஜ்ல இருந்தா அவங்க வாண்ட் டு ஹலோ டு யூ. அவங்க உங்க காலேஜ் அப்படின்ட்டு சொன்னாங்க. உங்களுக்கு அவங்க ஜூனியர்ன்ட்டு. யாசர், யூ வாண்ட் டு சே சம் ஹலோ? ஹலோ மினிஸ்டர், திஸ் யாசர். நான் மார்த்தாண்டம் நேசமணி மெமோரியல் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சிருந்தேன். நீங்க எலெக்ஷன்ல இருக்கும்போது ஐ வர்க் வித் யூ டுகெதர். ஐ அம் பிரதர் ஆஃப் அமீன். இப்போ வந்து யூஎஸ் ஹேவிங் 500 எம்ப்ளாயீஸ். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எங்களுக்கு 200 எம்ப்ளாயீஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் ட்ராண்ட்ரம். மை கொஸ்டின் இஸ் தேர் எனி டெக்னோ பார்க் ஆர் எனி அதர் திங் கமிங் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபார் பீப்புள்? இப்போ கன்னியாகுமரி நாங்க வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வெரி சூன் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து சிஎம் லே பண்ண போறாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பா அது ஒரு 1 இயர் ஆயிரும். இந்த மெயின் டைம் வந்து உங்களுக்கு இடம் வந்து ஒரு இஷ்யூவே இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் நீங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் வேணும்னு எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தந்தா எல்காட் மை டிபார்ட்மெண்ட் வில் ஃபெசிலிட்டேட் தட் அண்ட் ஃபைண்ட் யூ ப்ராப்பர் பிளேஸ். அதில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. நாங்கள் இப்போ கமிங் அவுட் வித் நியூ ஸ்ட்ராட்டஜி திஸ் இயர். ஸோ நீங்க ஒரு 10 பேர் எங்களுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் தேவைன்னு சொன்னா நம்ம வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் யூ இமிடியட்லி. முதல்ல நாங்கள் வந்து அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணிட்டு பிறகு நாங்கள் வந்து ஈவன் கவர்மெண்டே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் போகலாம். பட் இட் இஸ் ஏ ப்ராசஸ். இட் மே டேக் நம்ம இப்போ தொடங்கினா கூட 1 இயர் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகிறதுக்கு. நான் பண்ணிடலாம். அதெல்லாம் அது ஒரு இஷ்யூவே இல்லை. நீங்கள் எவ்வளவு நாளும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அது ஒர்க் அவுட் பண்ணி தரேன். நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் most of the students அங்க கம்பெனில வர்க் பண்ணாங்க எல்லாம் they belong to நூருல் இஸ்லாம் காலேஜ், நாகர்கோயில் அங்கதெல்லாம். பட் they all are in Trivandrum Techno Park because எங்களுக்கு அங்க ஃபெசிலிட்டி இல்ல. So that's why I raised the question. Thank you. நிச்சயமா பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை. தேங்க்யூ. இப்போ வந்து அனைவருக்கும் இங்க வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் மதிப்புமிகு நம்ம மினிஸ்டர் சார் அவர்களுக்கும் நன்றி. ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசணும்னு சொல்றதை விட ஒரு நல்ல ஒரு ஐடி ஒரு சிஐஓ சிடிஓட்ட பேசின மாதிரி தான் இருந்தது. மிக மிக நன்றி. எங்களில் ஒருவர் ஆயிட்டீங்க. ஆக்சுவலா ரொம்ப நன்றி. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கும் பட்டி தொட்டி எங்கும் பாஸ்டன் ஆகும், கிராமங்கள் எல்லாம் சிலிக்கான் வேலி ஆகும் என்று. அது உங்களின் தலைமையில் நாங்கள் எல்லாம் வெகு வெகு விரைவில் அது வந்து சீக்கிரத்துல நனவாக கூடும். நாங்க யூஎஸ்ல வந்து 10-15 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து அப்பா அம்மாவுக்கு நாங்க எல்லாருமே பண்ணோம். அடுத்த ஃபியூ இயர்ஸ் வந்து நாங்க வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு பண்ணோம். இப்போ எங்க எல்லாருடைய தாகம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஒரு தாகம் வந்திருக்கு. அதுக்கு உங்களின் ஒத்துழைப்பு, உங்களின் அந்த தொலைநோக்கு பார்வை கூட நம்ம அது இணையிறப்ப அது வந்து கண்டிப்பாக சாத்தியமாக கூடும். அடுத்தது நீங்க அருமையா சொன்னீங்க யோகா தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு. அதுல எங்க குரூப்ல இருக்கவங்களை யாரு கலெக்டா அலைன் ஆகுறாங்க பார்த்து we can work together with government of Tamil Nadu and your like vision. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நன்றி முதற்கண் வந்து உங்களுக்கு உங்களோட டயத்தை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து இவ்வளோ நேரம் ஒரு எனர்ஜெட்டிக்கா இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் எங்களுக்கு. ஸோ அதுல எத்தனை பேர் கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் டு 60, 70, 100 பேர் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க அனைவரின் சார்பாக நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து எங்க பிரசிடென்ட் செந்தில் குமரன் மனோகரன், யாசர் ஹமீத், பாலா ஷான் ஆஃப் லார்வன் டெக்னாலஜிஸ், பாலா ராஜாராமன் ஆஃப் எம்ப்ளாய் ஈஸி, முத்து ஃப்ரம் ஹூஸ்டன், செந்தில் கருணாநிதி ஃப்ரம் சிகாகோ, நிர்மல் ஃப்ரம் ஹூஸ்டன், Vishwa from Houston and New Jersey, and Tarchem, India. So, and all of the Tamil people and who has contributed to Tamil IT community in US, டைரக்டாவும் இன்டைரக்டாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஒரு குரல் இருக்கு, எண்ணி துணிக கர்மம் துணிதப்பன் எண்ணுவது என்பது இழுக்கு. நாங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஆண்டர்பிரனர்னு இப்ப நாங்க இறங்கிட்டோம். சம்டைம்ஸ் சில பேர்லாம் வேலையை விட்டே கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால வந்து இப்ப இது வந்து ஒரு ஜேர்னி, அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஜேர்னி எங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து தொலைநோக்கு பார்வையோட இங்க இருக்கிறவங்க வந்து ஐடி கம்பெனிஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங் கம்பெனிஸ், டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், ப்ராடக்ட் கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பேக் ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு எம்ஓஇஓ இல்லை ஒரு இதுவோ அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும், யூஎஸ்ல வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரைவேட் ஒரு பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.
ஸோ அதே மாதிரி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து ஒரு தடவை சிஎம் ஐயா சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. உலகம் பூரா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, யுஎஸ்லயும் ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக தமிழர்களின் தொழில் வளர்ச்சிக்கு, தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு நாங்கெல்லாம் பாடுபட வேண்டும் என்று. அது உங்களின் வழிகாட்டுதலுடன், எங்க எல்லாருடைய ஒத்துழைப்புடன் அது வந்து சீக்கிரமாக சிறு சிறு பாயிண்ட்ல நினைவாக கொண்டிருக்கிறது, அதுவும் நினைவாக கொண்டிருக்கும். ஸோ அனைவரும் சார்பாக நன்றி, வணக்கம். ஸோ மிக மிக நன்றி அனைவருக்கும். இந்த பார்ட்டிசிபேஷன் தேங்க்ஸ் பேக்ஸ் டு விஸ்வா. அந்த யூமேஜின் கான்ஃபரன்ஸுக்கு நீங்க எல்லாருமே வந்து உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வர முடியலன்னா உங்க செகண்ட் லெவல்ல உள்ள ஆட்களையாவது நீங்க அனுப்புங்க, சோ தட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். வரக்கூடியது அங்கதான் இருப்பேன், என்ன வந்து பார்த்து பேச சொல்லுங்க. நேரடியாக வரக்கூடிய நம்ம நேரடியாக மீட் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா நாங்க ஒரு பொட்டன்ஷியல் டீம் வந்து எதிர்பார்க்கும், சும்மா ஏதோ கூட்ட விரும்பல. ஸோ இது ஃபர்ஸ்டா இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய கான்ஃபரன்சஸ் ரொம்ப உலக அளவில் பேச முடியாது, நம்ம நடத்தலாம். அதுக்கு இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டீம் வந்தாதான் நமக்கு அதை நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, உங்க இமெயில் ஐடி எல்லாம் நான் தம்பி விஸ்வா மூலமா கலெக்ட் பண்ணேன். மேக்ஸிமம் ஐடிஸ் நீங்க தந்தீங்கன்னா நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய பாலிசி காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் டைம் அண்ட் அகைன் வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் யூ. நீங்க அதையும் எனக்கு ஏதாவது தம்பி பண்ணி தாங்க. தேங்க்யூ வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லணும் விருப்பப்படுறேன். நன்றி. ஐபிசி தமிழுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். செந்தில் மனோகரன், ஐபிசி தமிழுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. நன்றி ஐபிசி தமிழ் மீடியா பார்ட்னர் சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம டேட்டா சென்டர் பாலிசி, சைபர் செக்யூரிட்டி இதை பத்திலாம் மட்டும்தான் பேச போறோம் அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சோம். பட் இந்த கலந்துரையாடல் வந்து கலை, இலக்கியம், வரலாறு, தமிழர் தொல்லியம் அந்த மாதிரி ரொம்ப போய் அதை வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில எப்படி ரெக்கார்ட் பண்றது வரைக்கும் பார்த்தேன். அது ஆக்சுவலா நம்ம நேரம் கருதி நிறைய விஷயம் பேச முடியல. ரீசெண்டா நீங்க இந்த டிஜிட்டலைசேஷன் பத்தி பேசும்பொழுது டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் முக்கியமா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிருக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த ஒரு கலந்துரையாடல் பத்தாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதன் கருதி அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படாமல் விடுபோனால் அவசியம் நம்மளோட அவர் டீம்ஸ் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம ஐடி மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த பதிலை நான் வாங்கி தர கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ரொம்ப பொன்னான நேரத்தை, முக்கியமா டிராவலுக்கு மத்தியிலையும் இதை சாத்தியப்படுத்திய உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். கோ டு செந்தில் அண்ட் தேங்க்யூ. நன்றி ஐயா. நான் கேள்விப்பட்டேன், விஸ்வா சொன்னாரு நீங்க ஒரு ஈரோடுக்கு ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிட்டு இருக்காரு அவரு அப்படின்னாரு. ஸோ அப்படி இருந்த சிரமத்துக்கு இடையில நீங்க தமிழ் என்டர்பிரைனர்ஸ்க்காக உங்க நேரத்தை மார்னிங் 7:30 உங்க டைம் 7:30க்கு அலோகேட் பண்ணி, ஈவன் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி மார்னிங் 7:30க்கு அலோகேட் பண்ணி இது நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவர் டீம் சார்பாக செந்தில். Thank you. 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 Thank you everyone. Thank you everyone. Programs. We will continue doing these programs. Sir, ஒரு கேள்வி சார். ஓகே, மனு சார் இருக்காரா? ஓகே. Thank you.